ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் அஸ்வினி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஃபுட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹானஸ்டான ஃபுட் ரிவ்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நெய்தல் உணவகத்தில் தான் வந்து இருக்கேன். இங்கே தான் வந்துட்டு இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட போகிறோம். லஞ்ச் எப்படி இருந்தது, நீங்கள் வந்து ஒரு சீ ஃபுட் லவர்னால் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா செம்மையாக இருந்தது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஃபுட்டு, இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட்டினப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம நெய்தல் உணவகத்துக்கு தான் இன்றைக்கி வந்து நான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக போயிருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா ரூஃப் டாப்பில் உட்காந்து நம்ம பீச்சை பார்த்துட்டே சாப்பிடலாம். அதுக்காக தான் வந்துட்டு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். கீழே வந்து இந்த மாதிரி பெரிய கார் பார்க்கிங்க்கு வந்து பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ரோட்லலாம் வந்து நிறுத்த வேணாம். இது மாதிரி உள்ளேயே கொண்டு போயிட்டு நீங்கள் காரு, பைக்கு எல்லாம் வந்து பார்க் பண்ணிக்கலாம். அங்கே மேலே தெரியுது பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு நம்ம வந்து போய் உட்காந்து சாப்பிட போகிற இடம். செம்மையாக இருந்தது. அந்த வியூ வந்து சொல்லவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு அழகாக இருந்தது. பீச்சை பார்த்துட்டே நம்ம வந்து சாப்பிடலாம். இங்கே வந்துட்டு வெறும் சீ ஃபுட் மட்டும்தான் வந்து கிடைக்குது. எல்லா விதமான சீ ஃபுட்டும் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹைஜீனிக்காக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கீழே வந்து இது மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே வந்து டைமிங் பார்த்தோன்னா ஆஃப்டர்நூன்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு 5:30 ஈவினிங் வரைக்கும் இங்கே வந்து லஞ்ச் வந்து போயிட்டே இருக்குமா. 5:30 வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். இப்போ வந்து மேலே வந்தாச்சு. நாங்கள் போயிருந்த டைம் பார்த்தோன்னா ஒரு 2:30 கிட்டே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சரியான க்ரௌடு, இடமே கிடைக்கல. பீச் வியூ கிடைக்கும்னு பார்த்தா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் எங்களுக்கு கிடச்சிது. சரி ஓகே, நம்ம வந்து சாப்பிட்லாம், சாப்பாடை என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ப்ரான் ஸ்டிக் தான். இது வந்து இன்ஸ்டாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்தது. சரி எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரான் ஸ்டிக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு தொக்கு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவுமே வந்துட்டு ப்ரான் தொக்கு தான். ப்ரான் தொக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி ஆனியன்லாம் வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த ஒரு ப்ரான் ஃப்ரை வந்து நான் சொல்லியே ஆகணும். இந்த ஸ்டிக் ப்ரான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்காகவே இந்த கடைக்கு வந்து அடிக்கடி போகலாம் போல். மீல்ஸ் வந்து வாங்கியாச்சு. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் வந்து மீல் வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்பு தான் ட்ரை பண்ணேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு மீன் குழம்பு. அடுத்ததாக வந்துட்டு இந்த ஒரு தொக்கு வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடமா தொக்கு தான் வந்து வாங்கியிருந்தோம். கடமா தொக்கும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமா வந்துட்டு இந்த கட்லெட் வந்து எல்லோரும் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்லெட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த கட்லெட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மீன் குழம்பு பற்றி நான் சொல்லியே ஆகணும். இங்கே வந்துட்டு மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு எறா குழம்பு இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. சாம்பார், அதுக்கப்புறம் வந்து ரசம், மோர் இதெல்லாமே கிடைக்குது. மீல்ஸோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 60 ருபீஸ் தான். 60 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்துட்டு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். ரெண்டாவதாக வந்துட்டு இந்த எறா குழம்பு வந்து வாங்கியிருந்தேன். கட்லெட் வந்து ரொம்ப ரொம்ப சுட சுட சூப்பராக போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரான் ஸ்டிக்கும். ப்ரான் ஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்தோன்னா 100 ருபீஸ் வருது. இங்கே எல்லா சைடிஷ்மே உங்களுக்கு வந்து 100 ருபீஸில் கொடுக்குறாங்க. ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு 150லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரைலாம் நாங்கள் எதுவுமே வாங்கலை. எதனாலனா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஒரு கடையில் போய் சாப்பிட்ருந்தோம். அந்த கடையில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபிஷ் வந்து ரொம்ப ஓவராக ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்ததுனால எனக்கு வந்துட்டு இந்த தடவை வேணாம், நம்ம இந்த மாதிரி வந்து சைடிஷ்லாம் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் வந்துட்டு இந்த மாதிரி சைடிஷ்லாம் வந்து வாங்கிக்கிட்டேன். ஃப்ரை எதுவுமே வாங்கலை, ஃபிஷ் ஃப்ரை. அதுக்கப்புறமா தான் ஃபீல் பண்ணேன், இதெல்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, ஃபிஷ் ஃப்ரை ஏன்டா வாங்காமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பிட முடியல, எங்களுக்கு வந்து வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பிட்ட ஒரு ஹெவினஸ்ஸே இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
கட்லெட் வந்து சுட சுட போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அதோட ப்ரைஸ் வந்துட்டு 50 ருபீஸ் தான். அது வந்து உங்களுக்கு சொரா புட்டில் தான் வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சொரா மீனில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா காத்தோட்டமாக நம்ம வந்துட்டு அப்படியே உட்காந்து பீச் வியூ அதுக்கப்புறம் சைட்லலாம் பார்த்துட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். மேலே வந்துட்டு 2 குருவி வேறு வந்திருந்தது. மேக்னா பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உங்களுக்கு வந்து சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இது எந்த ஒரு ப்ரொமோஷனோ எதுவுமே கிடையாது. என்னோட சொந்த காசை கொடுத்து நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருக்கேன். ஏன்னா சாப்பாடு அவ்வளோ ஒரு தரமாக நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. ரசம் கூட டேஸ்ட்டாக இருந்ததுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது சாப்பாடு. இங்கே சுட சுட சாதம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்காங்க. எவ்வளோ கேட்டாலும் வந்து பரிமாறிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் குழம்பு எல்லாமே இருக்குது. நண்டு மட்டும் நான் வாங்கி ட்ரை பண்ணல. லாஸ்ட்டாக தான் பார்த்தேன். அச்சச்சோ நண்டை விட்டுட்டேமேடான்னு ரொம்ப கஷ்டமாக போச்சு எனக்கு. சரி நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இந்த ப்ரானை பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். அதனால தான் திருப்பியும் காமிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பக்கம் போனீங்கன்னா மேலே உட்காந்து சாப்பிட்ற இடம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் கூட வச்சுருக்காங்க. ரொம்ப ஹைஜீனிக்காக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. தட்டெல்லாம் கூட நல்லா க்ளீனாக வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் வந்துட்டு சீ ஃபுட் நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக இங்கே போய் சாப்பிட்லாம். இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பில் பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். சைட் டிஷ்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லாமே 100 ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். சாப்பாடு வந்து 60 ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கீழவே வந்து கிச்சன் வச்சுருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து உங்களுக்கு உடனே சீ ஃபுட்டை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தடவை வந்துட்டு நான் கிராபும் அதுக்கப்புறமா வந்துட்டு வறுத்த மீனும் சாப்பிடல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திட்டு கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூல்ட்ரிங்க்குமே எல்லா கூல்ட்ரிங்க்குமே இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. டைமிங் வந்துட்டு ஆஃப்டர்நூன் 12 o'clockலேருந்து உங்களுக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே வந்து ஒரு கோலி சோடா வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ வந்து கிளம்பிட்டு தான் இருக்கோம் வீட்டுக்கு. நீங்கள் ஒரு சீ ஃபுட் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க எல்லா ஐட்டம்ஸுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட்டினப்பாக்கத்தில் நிறைய கடைங்க இருக்குது. ஆனால் ரூஃப் டாப்பில் உட்காந்து நல்லா பீச்சை பார்த்துட்டு இந்த மாதிரி ஜூஸியான ப்ரான்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கடையில் ஒரு தடவையாவது சாப்பிடுங்க. இந்த ப்ரான் எவ்வளோ வாங்கி சாப்பிட்டாலும் பத்தவே பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரியே நிறைய ஃபுட் பிளாக் வீடியோஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு விளாக் வீடியோஸ் ட்ராவல் விளாக் வீடியோஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இது மாதிரியே ஒரு சூப்பரான ஃபுட் விளாக் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பை பாய்.